மிஸ்டர் பாலு நேவல் ஆபீசர், என்னோட ஓல்ட் ஃப்ரெண்ட். என் ஒரே மகன் சங்கர் ஃபேக்டரியில வேலை பார்க்கறான். ஏன் சங்கர், நீங்க நல்லா படிச்சிருக்கலாமே. யூ வுட் ஹவ் பிகம் a doctor or engineer. இந்த வேலையை ஏன் செலக்ட் பண்ணீங்க? படிச்சவங்க எல்லாருமே டாக்டராகவும் இன்ஜினியராகவும் போயிட்டாங்க. இந்த மாதிரி வேலைகளை யார் பாக்குறது? தன்னம்பிக்கையோட உடைச்சா எந்த தொழிலையும் முன்னுக்கு வரலாங்கிறது என் நம்பிக்கை. அவன் எங்க வேணாலும் வேலை பார்க்கட்டும். தினம் 8 மைல் சைக்கிள்ல போயிட்டு வரான். ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்றோம், வேண்டான்னு சொல்றான். ஏன் சங்கர், ஸ்கூட்டர்ல போக இஷ்டம் இல்லையா? சார், எனக்கு நான் சில கொள்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கேன். படிக்க வச்சு ஆளாக்கினதோட பெற்றவங்க கடமை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு பாரமா இருக்கலாமா? அதோட நான் உழைச்சு சம்பாதிச்சு செலவு பண்ணும்போதுதான் எனக்கு அதிக சந்தோஷம் கிடைக்கும். என் சம்பளத்துல நானே ஒரு ஸ்கூட்டர் வாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். குட் ராமதுரை, ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யுவர் சன். சித்ரா கீழே இறங்கி வரும்போது பட்டாளத்தை சிப்பாயிங்க மாதிரி அப்படி டிப் டாப் நிக்கணும், தெரியுமா? லெஃப்ட் ரைட் போடுங்க. அடே யானை யானை, உனக்கு தெரியலன்னா சும்மா ரெண்டா யானை சாணம் மிதிக்கிற மாதிரி மிதிக்கிறேன். என்னம்மா? அங்கிள், நகை கடைக்கு போன் பண்ணி லேட்டஸ்ட் டிசைன்ல என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லுங்க. இங்க இருக்கிறது எனக்கு ஒண்ணு கூட பிடிக்கல. அதுக்கு என்னம்மா, நகை கடையே வர வச்சிடுறேன். எனக்கு என்ன ஏன் சொத்தா போகுது? யார் வாங்கம்மா, எங்க வர்றீங்க? மாத சங்கத்துல இருந்து வரோம். மாதர் சங்கத்துல இருந்தா? ஏமா மாதிரிக்கு ஒரு பொண்ணாவது ஒரு சேலை கட்டிட்டு வந்திருக்கப்படாதா? ஏமா சிரிக்கிறீங்க? என்ன சேவை செய்யறீங்க? அனாத குழந்தைங்களுக்கு இலவசமா படிப்பு சொல்லி கொடுக்குறோம். ஓஹோ, உங்க குழந்தைகளுக்கு ஆயா சொல்லி தரேன். ஆயா சொல்லி தருதா? நல்ல சேவை தான். அப்புறம் விடுச்ச பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சுகாதாரத்தை பத்தி சொல்லி தரோம். நாங்க செய்யற சேவையை நீங்க நேர்ல பார்த்துதான் புரிஞ்சுக்கணும். காலையில 8 மணிக்கு வீட்டு விட்டு புறப்பட்டா ராத்திரி 12 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு வரோம். ஐயோ பாவம், உங்க புருஷமார்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன் சார்? ஏமா இப்படி சேவை சேவைன்னு ஊரு ஊரா சுத்திக்கிட்டே இருந்தா உங்க வீட்டை யாரு கவனிக்கிறது? வீட்டையும் கவனிங்க, அது ஒரு சேவை தான். அம்மா, நான் யதார்த்தமா சொன்னேன், வருத்தப்படக்கூடாது. பட்லர், என்னம்மா? என்ன இது? எல்லாரும் யூனிஃபார்ம் ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட்? அப்படி நீ தானம்மா சொன்னேன். சர்வெண்ட்ஸ் தானே சொன்னேன். உங்களையா சொன்னேன்? முதல்ல போய் இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கங்க. அவன் நல்லா இல்லையா? இல்ல. மேடம், who you are please? மேடம், நான் லேடிஸ் கிளப் செக்ரட்டரி. இவங்கெல்லாம் மெம்பர். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எங்க கிளப்ல மெம்பரா சேர்ந்தா எங்களுக்கெல்லாம் பெருமையா இருக்கும். சாரி, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நானோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்களை பிரசிடண்டா தேர்ந்தெடுக்க நாங்கெல்லாம் முடிவு பண்ணிருக்கோம். ஓகே அங்கிள், என்னவா? இவங்க கிளப் பேருக்கு 5000 ரூபாய்க்கு ஒரு செக் போட்டு கொடுங்க. 5000? ஏமா, தர்மத்துக்கு ஒரு அளவு இல்லையா? காக்காய்க்கு சோறு வைக்கிறது கூட கையளவு தாமா வைக்கணும். அண்டாவில் வச்சோம்னா அண்டங்காட்டா தூக்கிட்டு போயிடும். எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னபடி செய்யுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? பட் தேங்க்யூ மேடம். தம்பி, என்னையா வேலை நேரத்துல இப்படி தேவதாஸ் போஸ்ல இருக்க? தேவதாஸ் பார்வதி ஒத்து வர மாட்டேங்கிறாளே. எந்த பார்வதி? நம்ம டெலிபோன் ஆபரேட்டர் உஷா இருக்கிறாளே, அவளை விட்டு விலகி போனா என்ன பார்த்து சிரிக்கிறா, அவகிட்ட நெருங்கி போனா முறைக்கிறான். அவ மனசுல என்ன மர்மம் இருக்குன்னு தெரியலையே. இவ்வளவுதானே, ஒண்ணு செய்யி. என்ன? அவகிட்ட போய் வேறொரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி போய் சொல்லு. பலாருன்னு கண்ணத்துல அரவழுதும். பரவாயில்ல, காதலுக்கு கொடுக்கிற அட்வான்ஸ் அடிதானே. அடி அட்வான்ஸ்? ஆமா. அண்ணன் வாங்கிருக்கீங்களோ? அனுபவப்பட்டவன் நான் சொல்றேன். அத கேட்டதும் அவளுக்கு கோபம் வந்தா அவ உன்னை காதலிக்கிறான்னு அர்த்தம். கோபம் வரல, உன்னை காதலிக்கலன்னு அர்த்தம். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அவளுக்கு கோபம் வந்தா காதலிக்கிறதாக அர்த்தம். ஆமா. அவ்வளவுதானே? ஆமா. இப்பவே போய் அவளுக்கு கோபத்தை வர வளைக்கிறேன். ஓஎஸ். குருநாதா, ஆசீர்வாதம். சென்று வருக மகனே, நீ வென்று வருக. உஷா, மேனேஜர் கேட்காம நான் வண்டி எடுக்கூடாதுங்க. நான் சொல்லிக்கிறேன், எடுங்க. மேனேஜர் விவரம் சொல்லி. சரி சார், சரி போலாம்ப்பா. சரி சார். ஹாய் உஷா. ஹாய் கோபால், எங்க இந்த பக்கம்? லீலான்னு ஒரு பொண்ணு போன் பண்றேன்னா போன் வந்ததா? யாரும் போன் பண்ணலையே. போன் பண்றேன்னு சொன்னாலே. வரல. பண்றேன்னு சொல்றாங்க, பண்ண மாட்டேங்கிறாளுங்க. ஆமா, யார் லீலா? யார் தெரியுமா? 16 நிறையாத பருவமங்கை. இந்த லைலா மஜ்னு படம் பாத்தியா? அந்த லைலா மாதிரி அவ்வளவு அழகு. எங்க 2 பேருக்கும் பார்க்ல லவ் ஸ்டார்ட் ஆகி பீச்ல வளர்ந்து சினிமா தியேட்டர்ல போய் நிக்குது. ஒரு நாள் பாரு, செகண்ட் ஷோக்கு அவளை கூட்டிட்டு போயிருந்தேன். ஹை கிளாஸ் டிக்கெட்ல யாருமே இல்ல. அன்னைக்கு கரண்ட் கட்டு 1 hour இருட்டு. அந்த இருட்டுல
என்ன சிரிக்கிற? நான் சீரியஸா சொல்லிருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்கிறிய. எனக்கும் வரும்னு பாத்தீங்களா? ஆமா, பரமு சொன்னாங்க படுவாரி. ஐயே, உங்களை பத்தி எனக்கு தெரியாது. என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் நீங்க ஏறெடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆஹா உஷா, கோபால், அப்ப நீ நான் லவ்வோ லவ்னு ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது. போலாமே. ஹை கிளாஸ் டிக்கெட்ல யாரும் இருக்க மாட்டாங்க, இன்னைக்கு ஒரே ஜாலி. ராஜுக்கு கையில பலமான அடிபட்டு, உடனடியா அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும். அது இருக்கட்டும், நீ யார கேட்டு ஃபேக்டரி காரை எடுத்துட்டு போன? ராமசாமி கிட்ட சொல்லிட்டு தான் சார் போனேன். ஓ, ராமசாமி தான் இந்த ஃபேக்டரிக்கு மேனேஜரா? ஒரு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் உடனடியா அவன் உயிரை காப்பாத்தணுங்கிற அவசரத்துல தான் போயிட்டு. உயிரை விட இப்ப பெட்ரோல் விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, தெரியல? கொஞ்சம் மனுஷத்தன்மையோட பேசுங்க. மிஸ்டர் சங்கர், அஜாகிரதையின் காரணமா ஒருத்தனுக்கு அடிபட்டா அவனுக்காக அனுதாபம் காட்டுங்க அவசியம் இல்ல. நீ ஒரு யூனியன் லீடருங்க கர்வத்துல அடிக்கடி ஆபீஸ் நிர்வாகத்தில் தலையிடுற, அது ஆபத்துல முடியும். பி கேர்ஃபுல். இதுவரைக்கும் நான் நியாயத்துக்காகத்தான் போராடி, அனாவசியமா என் மேல குற்றம் சாட்டுறது. அனுமதி இல்லாம ஃபேக்டரி காரை எடுத்து போன குற்றம் தான். அதுக்காக நீ எனக்கு மன்னிப்பு லெட்டர் எழுதி கொடுக்கணும், இல்ல உன் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். நிலைமையை தெளிவா எடுத்து சொல்லியும் நீங்க என்ன பழி வாங்கணுங்கிற நோக்கத்தில் நடந்துகிட்டா அதுக்கு பணியை நான் தயாரா இல்ல. உங்க இஷ்டப்படி செய்யுங்க. ஓ, ஐ சீ. ரவி, இந்த வருஷம் இத்தனை லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்திருக்கே, எதனால? எல்லாம் லேபர் ப்ராப்ளம் தான். அதுவும் இல்லாம இந்த யூனியன் லீடர் இருக்கானே, அவன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான், நிர்வாகத்தை ஆட்டி வைக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து பாரு நம்ம ஃபேக்டரியில ஒரு தொழிலாளி கையில அடிபட்டு போச்சு. இவன் யாரையும் கேட்காம கார் எடுத்துட்டு அவன் டாக்டர் கூட்டிட்டு போயிட்டான். ஏண்டான்னு கேட்டு ரொம்ப திமிரா பதில் சொன்னான். நான் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். கரெக்ட், அப்படித்தான் செய்யணும். சார், மேனேஜர் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்ப எங்க இருக்க? பங்களாவில் இருக்காரு. என்னது? எங்க நீரே சத்தம் நூறு வந்துட்டாரா? இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க யாரும் வேலையே செய்ய மாட்டோம். இது என் தனிப்பட்ட விஷயம். மேனேஜரை பார்த்து பேசுறேன், இல்லாட்டி முதலாளி அம்மா இருக்காங்க, அவங்கள பார்த்து பேசுறேன். நீங்க போய் அமைதியா வேலை செய்யுங்க. வாங்க. மேடம், உங்களை யூனியன் லீடர் பார்க்க வந்திருக்காங்க. என்ன எதுக்காக இங்க வந்து பார்க்கணும்? சித்ரா, நான் சொல்ல சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு ஏதாவது கெஞ்சுவா வந்து. ஓ, இத பாரு மேன், மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. கண்ட நேரத்துல காட்டான் மாதிரி வந்து தொந்தரவு செய்யக்கூடாது. கரெக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முறையோட வந்து பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லு. எஸ் மேடம். நான் சொன்னது அப்படியே அப்ப சொல்லு மேன். எஸ் மேடம். கரெக்ட் சித்ரா, இப்படித்தான் அவனை இன்சல்ட் பண்ண. அப்படியா சொன்னாங்க? ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா இருப்பாங்க போல இருக்கு. அடியாங்க கேக்குற தம்பி, அந்த அம்மா அதிகாரம் எங்களால தாழ முடியல. அள்ளி நாணி கெட்டாப்போ சாதாரண இந்த காலத்துல எங்களை போல தொழிலாளிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். அதுலயே நீங்க யூனியன் லீடர், அந்த பதவிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். கூடிய சீக்கிரம் கொட்டத்தை அடக்கி காமிக்கிறேன். ஹலோ, சித்ரா ஹியர். குட் மார்னிங் மேடம், நான் யூனியன் லீடர் பேசுறேன். வாட் யூ வாண்ட்? உங்களை சந்திக்கலான்ட்டு வந்தேன். அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு முறையோட வர சொன்னீங்களா? அதான் எப்ப முறையோட சந்திக்கலான்ட்டு போன் பண்ணேன். என்ன சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேக்டரியில என்ன நடந்துகிட்டு இருக்கு, நேத்து என்ன நடந்தது, எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு பக்கம் மட்டும் விசாரிச்சுட்டு முடிவுக்கு வர்றது நல்லது இல்லைங்க. உங்களையே நம்பி இருக்கிற தொழிலாளிங்க குறைய சொல்ல வரும்போது அதை பொறுமையா கேட்டு பதில் சொல்றதுதான் ஒரு நல்ல முதலாளிக்காக. ஒரு முதலாளி எப்படி நடந்துக்கணுங்கிறத நான் யார்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐ நோ ஆல் அபவுட் அட்மினிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணத்துல நான் போன் பண்ணலீங்க. ஒரு நல்ல ஸ்தாபனம் தவறான நிர்வாகத்துல கெட்டு போக கூடாதுன்னு தான் ரவியை பத்தி உங்ககிட்ட விளக்கமா பேசணும்னு நினைக்கிறேன். I am not prepared to listen to you. இந்த காலத்து தொழிலாளிகளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த காலத்து முதலாளிங்க கூட தான் எவ்வளவு லாபம் சம்பாதிச்சாலும் திருப்தி அடைகிறதே இல்லை. Why not? லட்சக்கணக்கில் முதல் போடும்போது அதிக லாபத்தை எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? அதிக லாபத்தை எதிர்பார்க்கறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அநியாய லாபத்தை எதிர்பார்க்கும் போதுதான் பிரச்சனையே ஆரம்பமாகும். எது நியாயம் எது அநியாயம்னு ஆஃப்டர் ஆல் ஒரு லேபரர் சொல்லித்தானே எனக்கு தெரியணும். ஆஃப்டர் ஆல் தொழிலாளிங்க இல்லைன்னா ஆஃப்டர் ஆல் முதலாளிங்க கூட இல்லம்மா. You are wrong. முதலாளிங்க வேலை கொடுக்கலன்னா தொழிலாளிங்க பட்டினி கிடந்ததா சாகணும். தொழிலாளிங்க பட்டினி பட்டியோட வேலை செய்யலன்னா முதலாளிகளே உருவாயிருக்க முடியாதுமா. அவன் மாடா உழைச்சாத்தான் நீங்க மாளிகையில இருக்கலாம். அவன் இடுப்போடிய பாடுபட்டாத்தான் நீங்க இம்பாலா கார்ல போகலாம். அவன் கொதிக்கிற வெயில்ல வேர்வையை கொட்டினாத்தான் நீங்க குழுகுழு ஊட்டியில ஜிலிஜில்னு காத்து வாங்கலாம். பரவாயில்லையே, பேச்சுல அலங்காரம் இருக்கு, ஆனா அர்த்தம் தான் இல்ல. இந்த ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே என் ஃபாதருக்கு எஸ்டேட், பங்களா, இம்பாலா கார் அத்தனை இருந்தது மேன். மை ஃபாதர் வாஸ் a multi-millionaire, don't you know? தலைமுறையாவே நாங்க பணக்காரங்க. அப்படின்னா தலைமுறையாவே ஏழைங்களை சுரண்டிட்டு வர்றீங்கன்னு சொல்லுங்க. நாங்க போடுற பிச்சையில பழச்சிட்டு இருக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமிரா? சம்பளம் கொடுக்கறதே பிச்சை போடுறதா நினைச்சா
அந்த திமிர அடக்க கொஞ்சம் திமிராத்தான் பேசியா. என்ன ஏன் திமிர நீ அடக்க போறியா? இந்த சித்ராவை பத்தி உனக்கு தெரியாதுன்னு